இந்த வீடியோ பொறுத்தளவு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் ரேஞ்ச் 153. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் தான் கிடைக்க சான்ஸ் அதிகம். பட் அவங்களால வந்து கேஷ் பே பண்ணி படிக்க முடியாது. ஸோ வந்து ப்ரைவேட்டில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாமல் போயிருந்தா ஜிஎன்எம் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வந்து 2 கோர்சஸ்க்கும் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். எத்தனை கோர்சஸ்னாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பிஎஸ்சி கோர்சஸில் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் வந்து சீட் கிடைக்குது. பட் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். உங்களுக்குன்னு சொல்லி டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் வந்து வெயிட் பண்ணுவாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே காலேஜ் போகலைன்னா ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சி லிஸ்ட் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ அதனால் காலேஜ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் காலேஜுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாம், ஜாயினும் பண்ண வேணாம். பட் ஜிஎன்எம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, ஜிஎன்எம் பிடிச்சிருக்குன்னா அதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் நீங்கள் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ரிஜெக்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ.